வீணவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் அவர் புது புது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நேற்றுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, நேற்று முன்னால் இருந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, இல்லையா, போன மாதம் இருந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த மாதம் இல்லையா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். போன மாதத்திலே உனக்கு ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை காட்டிலும் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல ஜெபத்தோடு இருங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் போன மாசம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் இருந்த வெட்கமான காரியங்களாம் மாற்றி இல்லையா ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை நம்புறீங்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவன் செய்தார். இந்த மாதமும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் ஒரு புதியதான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமா வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 126 சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த மாதம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். சொல்லுங்க, 10 முறையா சொல்லுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. பக்கத்தால் கை கொடுத்த சிஸ்டர், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி. இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இந்த மாதம் ஒரு ஜெப மாசம் இல்லையா, நாளிலிருந்து என்னது அதிகாலை ஜெபம். இந்த ஒரு மாதம் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் போது இந்த மாதம் முடியும் போது ஒரு கம்பீரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள், ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ தெளிவா தேவன் எனக்கு இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டு சொன்னார். நான் வேறு ஒரு வாக்குத்தத்தத்துக்கான செய்தியை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது குறுக்க இந்த வார்த்தை வந்து இதை எனக்கு பாரப்படுத்தினது. இதை பேசு. புரியுதா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னு ஒரு விசுவாசம் இருக்கு? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போவான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கடந்த மாசத்துல இல்லையா அள்ளி தூவும் விதையை இல்லையா விதையை நீங்கள் சுமக்கிறவன் அழுது கொண்டுதான் போனான். போன மாசம் எல்லாம் நீ அழுத, போன மாசம் எல்லாம் நீ அழுத இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த மாசம் அந்த அறுத்த அரிகளை நீங்கள் சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்பி வருவீர்கள். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாசம் என்ன சொல்ற அர்த்தம்? ஆண்டவரே, கண்ணீரோடு விதைங்க. கவனிங்க, கண்ணீருக்கு ஒரு சக்தி இருக்கிறது. வேதத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு கூட விதைச்சாங்களோ அவங்களை ஆண்டவர் வெறுமையா விடல, அவங்களை கம்பீரத்தோடு கூட இல்லையா ஸ்தோத்திரிக்க உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஆண்டவரை தன் பக்கமாய் திருப்புகிற ஒரு வல்லமை, ஆண்டவரை ஏன் என்று கேட்கிற வல்லமை இல்லையா. ஆமா, ஸ்தோத்திரம். அழாதே என்று சொல்லுகிற வல்லமை அந்த கண்ணீருக்கு இருக்கிறது. நிறைய பேரு இதை தவறான வழியில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க தெய்வ சமூகத்தில் மாத்திரம் இந்த கண்ணீரின் விதைகளை நீங்கள் விதைக்கும் போது இந்த மாதம் ஒரு கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை, கம்பீரத்தோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை, கம்பீரத்தோடு கூட ஒரு நன்மையை காண என் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நீங்க சொல்லலாம், நான் கண்ணீரோடு தான் பாஸ்டர் இருக்கிறேன், 9 மாசமா அதான பாஸ்டர். இந்த மாசம் அது ஒரு முடிவு. இந்த மாசம் அது இல்லையா. அறுவடை என்ன தெரியுமா? அறுவடை என்ன தெரியுமா? சொல்லுங்க, அறுவடை என்ன?
ஒரு முடிவு இல்லையா? அறுவடை என்ன? அன்னைக்கு அறுவடை முடிச்சா அவ்வளவுதான், finished. அறுவடை என்பது ஒரு முடிவு, அறுவடை என்பது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஏன்னா 3 மாசமோ 4 மாசம் அவங்க பட்ட கஷ்டத்தினுடைய முடிவு தான் இந்த அறுவடை இல்லையா? ஆமா, அறுவடை. அதனால்தான் இந்த அறுவடை பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வச்சார் ஆண்டவர். அறுவடைக்கு பிறகு ஒரு பண்டிகை வைப்பாங்க. காரணம், அந்த பண்டிகையை சந்தோஷமா அவங்க கொண்டாடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட இந்த மாசம் ஒரு அறுவடையை பார்ப்பாங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் விசுவாசி. ஏன்னா தேவன் எனக்கு இந்த வார்த்தையை தெளிவா சொன்னார். அதுவும் இந்த மாதம் முழுவதும் நம்ம அதிகாலை ஜபத்துக்கு வரப்போகிறபடினால இந்த மாசம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு போகும்போது இந்த மாசம் ஒரு கம்பீரமான ஒரு அறுவடை, ஒரு சந்தோஷமான ஒரு அறுவடை, முடிவை உண்டாக்குற ஒரு அறுவடை இல்லையா? இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு அறுவடை. கம்பீரம் என்றா தெரியுமா? மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு அப்பாற்பட்டது. ஆமென் சொல்லுங்க. விவரிக்க முடியாத ஒரு சொல் அது. கம்பீரத்தோடு இருப்பார்கள். இந்த சிக்ஸர் அடிச்சிட்டானா ஒரு சத்தம் போடுவாங்க தெரியுமா? சிக்ஸர் அடிச்சா ஒரு சத்தம் போடுவாங்க. என்னது? அது ஒரு கம்பீரம். ஹல்லேலூயா. ஒரு ஒரு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போறாங்கன்னு சொல்லும்போது வரும் பாரு ஒரு கம்பீர சத்தம் அது. ஆமென். இந்த மாசம் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வசனம், இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில 100% பலனை கட்டாயம் பெறும். அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியா இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பஸ்திரியா இருக்கலாம், ஒரு வியாதியஸ்தரா இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம் இல்லையா? போராட்டத்தோடு போய் கொண்டிருக்கலாம். இனி ஒரு வாழ்க்கை உண்டா என்று எதிர்பார்க்கலாம், இனி எனக்கு ஒரு நன்மை வருமானு எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த வாக்கு தத்தம் உங்களை ஏமாற்றாது. இந்த வாக்குத்தத்தம் உங்களை ஏமாற்றாது. இந்த வாக்குத்தத்தம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்க இந்த மாதத்தை முடிக்கும் போது கம்பீரமாய் முடிப்பீர்கள். அக்டோபரை முடிக்கும் போது ஒரு கம்பீரம் இல்லையா? நவம்பரை ஆரம்பிக்கும் போது ஒரு கம்பீரம், டிசம்பரை ஆரம்பிக்கும் போது ஒரு கம்பீரம் கட்டாயம் உண்டாகும். ஆமென். அதனால இந்த வார்த்தையை கெட்டியா பிடிச்சிங்க. வேதத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு விதைச்சாங்களோ அவங்க எல்லாருடைய சம்பவத்தை போய் பாருங்க இல்லையா? நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையில தேவன் செய்த அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போற ஒரு காரியம் இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த மாதம் கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு மாதம். அறுப்பீர்கள், அறுப்பீர்கள் அல்லது வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். ஆமா சொல்லுங்க. அல்லது இந்த மாதத்துல இந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் அறுவடை. ஆமென் சொல்லுங்க. அறுப்பீர்கள். இதான் என்னுடைய தலைப்பு. அறுப்பீர்கள். இந்த மாசம் அறுப்பீர்கள். எதை அறுக்க போறீங்க தெரியுமா? முதல் காரியத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் காரியத்தை வாசிக்கலாம். அறுவடை, மகிழ்ச்சி என்கிற ஒரு அறுவடை. கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 9 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்ததோ இல்லையோ தெரியல. மகிழ்ச்சி என்பது ஒரு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், அதுல இந்த மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஆமென். கவனிங்க. எது இருக்கோ இல்லையோ அந்த மகிழ்ச்சி என்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க. அதை நீங்க இந்த மாசம் அறுவடை செய்வீர்கள். மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? துக்கம். ஏசாயா 35:10 வாசித்திருக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்கும்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்குள் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. ஏதோ வந்து போற மகிழ்ச்சி அல்ல, இல்லையா? ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்தாருன்னா அது ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இனி நீங்கள் அந்த துக்க நாட்களை காணப்போவது இல்லை. வேறு சொல்றது இல்லையா? அவள் 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 துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இந்த மாசம் நீங்க எதை அறுவடை பண்ண போறீங்க? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த மாசம் மகிழ்ச்சியை கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இந்த மாதம் கண்ணீரோடு, இல்லையா? உங்க வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில மகிழ்ச்சி இல்லாம ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு வெறுமை, இல்லையா? ஏதோ ஒரு கடமைக்காக ஆண்டவரை தேடுவது, செபிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது, அப்படி இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த மாசம் கம்பீரத்தோடு கூட அந்த மகிழ்ச்சி அறுவடை செய்வார்கள். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இது மனுஷனால கூடாது. இதுதான், இது மனுஷனால முடியாது, இல்லையா? இது அல்லது பணத்தால முடியாது, இது சொந்தக்காரனால முடியாது, இல்லையா? முழுக்க முழுக்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனால் மாத்திரமே அது கொடுக்கும். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடும். கவனிங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடும் போது தாங்க மகிழ்ச்சி என்ற அந்த அறுவடையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். கடந்த 9 மாசம் என்னென்ன காரியத்தில் உங்க மகிழ்ச்சியை கெடுத்த காரியங்கள் உண்டு, இல்லையா? உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை, இல்லையா? வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இன்னும் இல்லையா பலவிதமான வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கவனிங்க, ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே எல்லா இடத்திலுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அது ஆண்டவர் தேவ பிள்ளைகள் வைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்வார், அவருடைய சபை பேர் வானவில் தேவாலயம், இல்லையா? ஸ்தோத்திரம், ரெயின்போ சர்ச். அவருது சொல்வார், ரெயின்போ சர்ச் விசுவாசிகளை எங்க பார்த்தாலும் அவங்க ரெயின்போ சர்ச் விசுவாசி என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க முகத்தில் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? உங்களை அப்படி சொல்லுவாங்களா? உங்களை பார்த்து மற்றவங்க, நீங்க செக்கினாக்கு போறீங்களா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்க முகத்தை பார்த்து வச்சிருந்தீங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, அப்படி சொல்றாங்களா? இல்லையா? செக்கினாவுக்கு போறேன் நோ, இல்லையா? அவர் சொன்னாரு, இல்லையா? ரெயின்போ சர்ச் விசுவாசிகளை எங்க பார்த்தாலும் மக்கள் கேட்பாங்களா, நீங்க ரெயின்போ சர்ச்சுக்கு போறீங்களா? எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? உங்க முகத்தை பார்த்தாவே தெரியும். ஆமென், 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 ஹல்லேலூயா. தெய்வம் ஒருவர் தாங்க மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். விசுவாசிங்க, இந்த மாசம் விசுவாசிங்க. அதுக்கு அது மருந்தே சொல்ற ஆண்டவர் கண்ணீர் தான். ஆமென். இந்த 9 மாசம் உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மகிழ்ச்சி இல்லாம, இல்லையா, ஏதோ ஒரு வெறுமையா ஒரு கடமைக்காக தான் நீங்க ஆண்டவர் தேடி வந்திருந்தீங்கன்னா, இந்த மாசம் கர்த்தர் அதுக்கெல்லாம் ஒரு பதிலை சொல்லுகிறார். கண்ணீரோடு விதைக்க ஆரம்பிங்க, கண்ணீரோடு விதைக்க ஆரம்பிங்க, விடாதீங்க. இந்த மாசம் கண்ணீரோடு விதைக்க ஆரம்பிங்க. இந்த மாதம், இல்லையா, அந்த கம்பீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தம்மை தேடுகிற யாவருக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். கைத்தட்டுங்க. கவனிங்க, இந்த மாசம் இன்னைக்கு தேடி வந்து முதல் நாள் தேடி வந்த உங்களுக்கு, இல்லையா, மற்றவங்களுக்கு காட்டிலும் 10 மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி கொடுக்கும். நம்புறீங்க? ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன்
எவனாவது இருக்கிறானான்னு பார்க்கிறாரு. கவனிங்க, ஸ்தோத்திரம் இல்லையா? சில சமயம் நம்ம பாருங்க, தேவனை தேடுகிற விதத்தில் தேடுவதே கிடையாது. சண்டேனா இல்லையா, ஸ்தோத்திரம், ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம் சபையில, ஆனா மற்ற காரியத்தில் பாருங்க அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம எல்லா காரியத்திலும் தேட வேண்டும் ஆண்டவரை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அவரை தேடுகிறவருடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். நம்புறீங்களா? வசனம் போய் சொல்லாது இல்லையா? ஏன்னா வசனம் தான். நீ சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை இரவும் பகலும் தேடுறேன் ஆண்டவரே இல்லையா, ஸ்தோத்திரம், இரவும் பகலும் இல்லையா உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாசம் பாருங்க நீங்கள் உங்க இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் மகிழ்ச்சி கொடுக்க மாட்டார். எல்லாமே ஒரு கண்டிஷன் இருக்கு. தேடணும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமா, நம்ம வீட்டிலே உட்கார்ந்து அடக்காத்து கொண்டிருந்தா ஒரு ஆசீர்வாதம் வராது இல்லையா? தேடி அவர் சமூகத்துக்கு வர வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுன்னு ஆண்டவர் சொல்றார். முதலாவது தேடு, முதலாவது தேடு. கவனிங்க, போன வாரம் நம்ம சபையில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாங்க. அவரை இன்னொரு சபைக்கு அவரை அழைச்சிருந்தாங்களாம். அந்த சபைக்கு அவர் போய் பார்த்த போது கொஞ்சம் ஜனங்கள் கம்மியாக இருந்தாங்களாம். அவர் கேட்டாங்க, என்ன ஜனங்கள் கம்மியாக இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க ஊரில் ஒரு பண்டிகை இருக்குது, அதனால் 35 பேர் அந்த பண்டிகைக்கு போய்க்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இங்கே ஒரு விசேஷ கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை விட்டுட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்காக அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? வராது. ஆமா சொல்லுங்களேன். புரியுதா? அநேக சமயம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம சில உலக காரியங்களுக்கு, சில தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் சொல்றாரு, அப்போ உன் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வராது. ஆமென் சொல்லுங்களேன். வராது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு கூட அன்பு கூர்ந்து தேவனை தேடுகிறார்களோ அவங்களுடைய இருதயத்தில் இந்த மாசம் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தேவன் அதை தம்முடைய வல்லமையினாலே அகற்றுவார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வருகிற வசனம் தான் சொல்றேன். உம்மை தேடுகிறவருடைய இருதயத்தில கர்த்தர் மகிழ்ச்சி உண்டாக்கும். அதனால இந்த மாதம் முழுவதும் அவரை கருத்தா தேடுங்க, கருத்தா தேடுங்க. எலியா என்பவர் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன். கருத்தா ஜெபம் பண்ணாரு, கருத்தா தேடினாரு இல்லையா, கீழ்ப்படிந்து தேடினாரு. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகையால் பாருங்க, எலியாவின் ஜெபத்தை தேவன் கேட்டு அற்புதங்களை செய்தார். அவனுடைய சோர்வை மாத்தினாரா? அவனுடைய சோர்வை மாத்தினாரா? பரலோகம் மன்னாவை கொடுத்தாரா? அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய உதவி செஞ்சாரா? ஆமென். கடைசியில் அக்கினி ரதத்தை கொண்டு வந்து அதை அவனை ஏற்றுக்கொண்டு போனாரா? காரணம் என்ன? அவன் சொன்ன அவனுடைய அந்த எலியாவின் சமூகம் ஆரம்பிக்கும் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். புரியுதா? எப்போதுமே எலியா இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால தாங்க எலியாவை கர்த்தர் எந்த சூழ்நிலை விடலை. அவன் கேட்டான், நான் செத்து போறேன் ஆண்டவரே, நான் செத்துறேன் ஆண்டவரே. நோ நோ, இல்லை, நான் உன்னை அக்கினி ரதத்தில் கொண்டு போவேன். ஆமா, ஏன்னா நீ எனக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிற, இவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிற, இவ்வளோ அவமானப்பட்டிருக்கிற. ஆகையால நீ கேட்ட மாதிரிலாம் நான் உன்னை சாக விட மாட்டேன். நான் உன்னை அக்கினி ரதத்தை கொண்டு வந்து அக்கினி ரதத்தில் எல்லாரும் பார்க்கிறவன் உன்னை நான் கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்க. அதாங்க எலியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அவன் அந்த அக்கினி ரதத்தில் போகும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். காரணம் என்ன? தேவனை தேடுகிறவன்.
ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 8 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, ஆ. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் கவனிங்க, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாயிரு. கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த நாள், இந்த மாதம் இல்லையா, இந்த நாள் என்ன, ஒரு புது மாதம். இந்த நாள் தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு நாள். என்ன பண்ணக்கூடாதா? விசாரப்படக்கூடாது. ஏன்? மேலே சொல்லிட்டாரு, உங்கள் பங்குகளை அனுப்புங்கள் இல்லையா. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்பு. இது தேவனுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். இந்த மாதம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒரு மாதம். ஆமென். இந்த மாசத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? விசாரப்படக்கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அது உன் பலனாய் மாறிவிடும். எங்க பாஸ்டர் மகிழ்ச்சியா இருக்க முடியுது? இப்படிதான் பிசாசு கொஸ்டின் உண்டாக்குவான். ஆனா இந்த நாள் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். நீங்க கூடாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. விசாரப்படாம மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்ச்சியோடு தேவனை துதியுங்கள். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். மகிழ்ச்சியோடு உன் முகத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வாருங்கள். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர், ஒரு தேவ மனுஷன், அவர்தான் புரட்சியை, கிறிஸ்துவத்தில் ஒரு புரட்சி கொண்டு வந்தார். ஒரு நாள் அவர் ஒரு துக்க முகத்தோடு கூட அவருடைய செவ அறையில அமர்ந்திருப்பதை ஒரு மனைவி கண்டாளாம். கண்டு உள்ள போய் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்து அவன் முன்னாடி நின்னாங்களாம். அந்த ஊர்ல கருப்பு ட்ரெஸ் போட்டா ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தும். ஒரு கருப்பு உடையை அணிந்து கொண்டு வந்து அவர் முன்பாக நின்றாங்களாம். வாட் ஹேப்பன், என்னாச்சு உனக்கு கேட்டார். ஜீசஸ் டைட் என்றார். இயேசு செத்துட்டார். ஹே, இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு மூஞ்சையா அப்படி இருக்குன்னு கேட்டாராம் அந்த அம்மா. இப்படி பொண்டாட்டிங்க இருக்கணும், இப்படி பொண்டாட்டி இருக்கணும். நீங்க தான் சொன்ன அழுகிற மக்களோட அழுங்க பாஸ்டர், அது ஒரு வேற. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, எப்ப இருந்தாலும் உன் முகத்தை ஏற்ற மகிழ்ச்சி இருக்கணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் நீங்க ஆராதிக்கிற தெய்வம் செத்து போகல இல்லையா, மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்ம இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதான் பலன். புரியுதா? ஆமா, நீங்க அப்படி அந்த சத்துரு உங்களை அந்த துக்க வழியா கொண்டு போகும்போது நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இல்லையா. சொன்னாங்க 3 வாலிபர்கள், என் தேவன் எங்களை விடுவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். அந்த தைரியம் வரணும் உனக்குள்ள. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இல்லையா, ஆமா, கட்டாயம் உன்னை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட தைரியம், விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்கினி சூளையில் இந்த மாசம் உனக்காக நடப்பார். ஆமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அதாங்க அந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருக்கணும். கர்த்தர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது. இந்த மாசம் கண்ணீரோடு விதைங்க, கண்ணீரோடு விதைங்க இல்லையா. நீங்கள் பல வருஷமாய் இழந்து விட்ட அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த மாசம் கருத்துல மறுபடியும் கூட்டி கூட நல்ல கைதாடு சோத்திரமான. இரண்டாவதாக கண்ணீரோடு விதைக்கிற இந்த மாசம் இல்லையா, ஒரு விடுதலையை பார்ப்பார்கள். உங்கள் கட்டுகளை நான் அறுப்பேன். வாசிக்கலாம், எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில்
அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில் நல்ல கைத்தட்டுக்கு பார்க்கலாம். இந்நாளில் புரியுதா? நீங்க இதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ணலாம். இந்த நாள் முதற்கொண்டு இல்லையா, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை நான் அறுப்பேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிசாசு அவங்க கழுத்து மேல ஒரு நுகத்தை வைத்து இல்லையா ஒரு கட்டுகளை அவன் கட்டி வைத்திருக்கிறான் இல்லையா. நிறைய பேர் பாருங்க, விடுதலோடு ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, விடுதலோடு ஆலயத்துக்கு வர முடியாது இல்லையா. ஏன்னா அவன் ஒரு நுகத்தை உங்க மேல வச்சுட்டு உங்களால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில கட்டுகளை கட்டி அவன் என்ன பண்றான், உங்களை இத்தனை மாத காலமாய் அடிமைப்படுத்த ஆண்டு சொன்னார் இல்லையா. 13 வருஷம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? பிரைஸ் காட். ஆமென். எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம். கவனிங்க, யாராவது 18 வருஷமா ஏதோ ஒரு பிரச்சனை கட்டில் நுகத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? உனக்கு இந்த மாசம் ஒரு விடுதலை. 18 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் இல்லையா, பல விதமான நுகங்கள் கட்டுகளை சத்துரு மேல வச்சு இல்லையா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிமிரக்கூடாதபடிக்கு சத்துரு இல்லையா பிசாசு சாத்தான் 18 வருஷமாய் அந்த பெண்ணை கட்டி வைத்து. அவன் யாரு? ஆபிரகாமுடைய குமாரத்தி. நீங்க யாரு? ஆபிரகாமுடைய குமாரத்தி, ஆபிரகாமுடைய குமாரர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை சத்துரு இல்லையா கட்டி வைத்திருக்கிறான். ஆனா இந்த மாசம் சொல்ற ஆண்டவர், நான் உன் கட்டுகளை அறுப்பேன், நான் உன் கட்டுகளை அறுப்பேன், நான் உன் நுகங்களை உடைப்பேன் இல்லையா. ஆமா, இனி அவன் உன்னை அடிமைப்படுத்த முடியாது இல்லையா. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த மாசம் சொல்ற ஆண்டவர், கண்ணீரோடு விதைக்கிறவளுக்கு இல்லையா ஒரு கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு. இது தெரியுமா? அவர் உன் நுகங்களை உடைத்து உன் கட்டுகளை அறுத்து உன்னை விடுவிப்பார் ஆண்டவர். அதே 126 சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க, இந்த மாசம் புறஜாதி சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சார். புறஜாதி சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கண்ணீரோடு விதைக்கிறவங்க இந்த மாசம் அவங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளை நுகங்களை ஆண்டவர் உடைத்து அப்புறப்படுத்துவார். நம்புறீங்களா? பல வருஷம் வந்து போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் இல்லையா, அல்லது மந்திர சூனியம் கட்டுகள், இப்படி பலவித கட்டுகளோடு கூட இல்லையா நீங்க இருந்தா இந்த மாசம் ஒரு விடுதலை உண்டு. ஆமென், ஆமென். இந்த ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் உன் மேல் இருக்கிற அந்த நுகத்தை உடைத்து இல்லையா 18 வருஷம். எத்தனை பேர் 18 வருஷமா ஒரு கட்டு, ஒரு நுகம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இல்லையா இன்னும் முடிவுக்கு வரல. இந்த மாசம் ஆண்டவர் அற்புதம் செய்யும். ஆனா நீ செய்யணும், கண்ணீரோடு விதைக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாசம் உன் கண்ணீரின் துருத்தியில் அவர் சேர்க்கணும். அவர் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் தம்முடைய துருத்தியிலே சேர்த்துக் கொள்வாராம். புரியுதா இல்லையா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எதுக்கு? கண்ணீரோடு விதைக்கிறதுக்கு. கண்ணீரோடு விதைக்கிறதுக்கு நீங்க ஆயத்தனா? கர்த்தரும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம். ஆமென். ஆமா, என்ன நீங்க வாழ்க்கையில இல்லையா நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்றத இது வரைக்கும் உங்களால் நிரூபிக்க முடியல. உண்மைதானே? உண்மைதானே? என்ன ஏசு போற இன்னும் வாழ்க்கையில் இது இல்லை, அது இல்லை, அப்படி இப்படின்னு உங்களை கேட்குறாங்கல்ல புறஜாதிகள். அவங்க இந்த மாசம் சொல்லுவாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எப்படி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறம் மாறி கர்த்தர் இந்த மாசம் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்ப முடியுமா? தெய்வம் திருப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வெள்ளம் அது போற ரூட்டு தான் போகும், அதை திருப்புறதுனா கஷ்டம். ஆனா தெய்வம் சொல்றாரு, நான் திருப்புவேன், நான் திருப்புவேன். தெற்கத்தி வெள்ளங்களை நான் திருப்புவேன். உன்னால திருப்ப முடியல இல்ல, இப்ப இவ்வளவு வருஷமா பிரயாசப்பட்டு உன்னால திருப்ப முடியல, உன்னால வெற்றி பெற முடியல இல்லையா, உன்னால சாதிக்க முடியல, உன்னால செயல்பட முடியல. ஆனா இந்த மாசம் சொல்றாரு, நான் அதை செய்யறேன், நான் அதை செய்யறேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது மாதிரி நான் உன் சிறையில் போய் திருப்பி பிளஸ் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு கட்டு இருக்குது, வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 35வது வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஹல்லேலூயா. இது ஒரு கட்டு, நாவின் கட்டு. அதுதான் இன்னைக்கு இந்த இவ்வளவு வருஷம் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லையா. எதை எடுத்தாலும் இல்லையா, தப்பா பேசுறது அல்லது அவிசுவாசமா பேசுறது, விசுவாசம் இல்லாமலே பேசுறது, இது ஒரு கட்டு தான் உனக்கு. நீ செவ்வையாய் பேசணும், நீ செவ்வையாய் பேசணும், தேவனுக்கு உரியதை பேசணும், தேவனுக்கு சித்தமானதை பேசணும் இல்லையா, தேவன் சொல்வதை பேசணும். இந்த மாசம் பாருங்க, அவர் நாவின் கட்டுகளை அறுத்து செவ்வையாக பேச தேவன் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பேச்சு எல்லாமே விசுவாசத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அவிசுவாசமா பேசவே கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் பாருங்க, எதுவுமே சொல்லிட்டு செய்யறது கிடையாது, ஆனா செய்வார் அவரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், விசுவாசமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா சொல்லுங்க. அதுதான் நாக்குக்காக ஒரு பெரிய அதிகாரமே எழுதி வச்சிருக்க ஆண்டவர். நாக்கு ஒரு அநீதி நிறைந்த உலகம். சில சமயம் அது மரணத்தை கூட உண்டாக்கி விடும். நாக்கினால மரணத்தை தள்ளி போடலாம், நாக்கினால தெய்வீக சுகத்தை கொண்டு வரலாம், நாக்கினால வெற்றியை கொண்டு வரலாம், நாக்கினால இல்லையா அற்புதங்களை கொண்டு வரலாம், நாக்கினால இல்லையா பணங்களை கொண்டு வரலாம். இப்படி ஒரு பக்கம் செய்யலாம். அல்லது பிசாசு உங்க நாவை கட்டி நீங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை பேசக்கூடாதபடிக்கு கூட உங்க நாவை கட்டி வைத்திருக்கலாம். இந்த மாசம் கர்த்தர் அதை அவிழ்த்து போடுவார். புரியுதா? ஆமா. நலமானதை பேசுங்கள், நலமானதை பேசுங்கள், தேவனுக்கு பிரியமானதை பேசுங்கள் இல்லையா. கர்த்தர் தருவார், கர்த்தர் வெற்றியை தருவார் இல்லையா. தேவன் செய்வார், தேவன் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதையே சொல்லு. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு கட்டு இல்லையா, அப்போஸ்தலர் 20:22 உபத்திரவம் என்ற ஒரு கட்டு. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த கட்டு என்பது ஒரு உபத்திரவங்கள், போராட்டங்கள் இல்லையா, பிரச்சனைகள். அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு அவனை இல்லையா ஸ்தோத்திரம் கட்டுகள் இருந்தது. இதை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பட்டணந்தோறும் தெரிவித்தா கூட அந்த கட்டுகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஆமாம் சொல்லுங்க. ஏன் ஏன் கட்டுகளை அறுக்கிற தெய்வம் ஜீவிக்கிறார். பலமுறை சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். தைரியமா பேசு, தைரியமா செயல்படு இல்லையா. அடிக்கடி பவுலை இந்த ஆண்டவர் திடப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனா பட்டணந்தோறும் அவருக்கு பிரச்சனைகள், கட்டுகள், உபத்திரம் இருப்பதை தேவன் தெரியப்படுத்தினாலும் அதை மேற்கொள்ள, அதை உடைக்க, அதை அப்புறப்படுத்த அப்போஸ்தலன் பவுல் விடுதலோடு ஊழியம் செய்வதற்கு தேவன் அவருக்கு உதவி செய்தார். புரியுதா?
உங்களுக்கும் இல்லையா சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரமும் இருந்தாலும் பயப்படாதீங்க, இந்த மாசம் நான் உன் கட்டுகளை அறுத்து உன் நுகத்தை நான் உடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹalleluya. மூன்றாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். முதல் 6 வாசிங்க. பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த மாசம் ஒரு அறுவடை. என்ன அறுவடை தெரியுமா? பண அறுவடை. சொல்லுங்க, பண அறுவடை. பணம் அறுக்க முடியுமா? பணத்தை அறுக்க முடியுமா? பணத்தை அறுவடை செய்ய முடியுமா? முடியும்பா. பணத்தை அறுவடை செய்ய முடியாது சொல்லிட்டாரு. சிறுக விதைச்சா சிறுக அறுப்பு, பெருக விதைச்சா பெருக அறுப்பு. அவனவன் விசனமாகவும் அல்ல, கட்டாயமாக அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். கவனிங்க, இந்த மாசம் ஒரு அறுவடை இருக்கிறது. அது என்ன அறுவடை தெரியுமா? இல்லையா, ஐஸ்வர்யம் அல்லது பணம். இது இன்னைக்கு நமக்கு நிறைய தேவை இல்லையா? எனக்கா இருந்தாலும் சரி, உங்களாலும் சரி, பணம் நமக்கு தேவை இல்லையா? கவனிங்க, ஆனா இந்த மாசம் ஒரு அறுவடை உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? வனாந்தரத்திலே வழி உண்டாகும், அவாந்தர வெளியிலே ஆறுகள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு நீ விதைச்சினா இந்த வருஷம் பாருங்க, உங்க வாழ்க்கையில் அந்த பண பிரச்சனை மாறும். மாறுமா? 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 எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தான். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் இல்லையா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். எத்தனை பேர் அருமையான சுவிசேஷகர் சாது செல்லப்பா கேள்விப்பட்டிருங்க? சாது செல்லப்பா என்ன பாருங்க, தூக்கம் வருதா? சாது செல்லப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராமண குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அந்த ஆரம்ப நாட்களிலே சென்னை பெரியார் தொடர்ல ஒரு ஆங்கிலேயர் ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தாராம் இல்லையா? இவரும் அந்த கூட்டத்துக்கு போனார். ஸ்தோத்திரம். எல்லாம் பாட்டு ஆரம் முடிஞ்சு காணிக்கை பகுதிக்கு வரும்போது அவர் ஒரு 2 டப்பா தூக்கி இப்படி வச்சார மேலே. 2 டப்பா, ஒரு சின்ன டப்பா ஒன்று, பெரிய டப்பா ஒன்று. காணிக்கை நடந்த அவரே சொன்னார். அப்போ அவர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாராம். அந்த சம்பளத்தை வாங்கிக்கின்னு அப்படியே அந்த கூட்டத்துக்கு போயிட்டார். கவனிங்க, 2 டப்பா வச்சாராம் வெள்ளைக்காரன். அப்போ அவருக்கு அவ்வளோ விவரம் இல்லாத இல்லை. அப்போது நினச்சாராம், வெள்ளைக்காரன் ஏதோ டப்பா கொடுக்க போகிறான் பொழுது இல்லையான்னு சொல்லி நினச்சிட்டு பெரிய டப்பா சின்ன டப்பா வச்சாராம், பெரிய டப்பா ஒன்று வச்சாராம். சொன்னாராம், எத்தனை பேருக்கு சின்ன டப்பாவில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் சின்ன டப்பாவில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு பெரிய டப்பாவில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கை ஊத்துனா எல்லாரும் பெரிய டப்பாவுக்கு கை ஊத்துனாங்க. உங்களுக்கு சொல்றேன், சின்ன டப்பாவா பெரிய டப்பாவா? சொல்லு. அவர் சொன்னாராம், பெரிய டப்பாவில் ஆண்டு கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய காணிக்கை போட்டு சொன்னாராம். அவர் அப்போதான் சம்பளம் வாங்கி போயினார்ல, நம்பிக்கையோடு போட்டார். சூத்திரம் போட்டுட்டு போயிட்டாரு. அவர் நினச்சாரு வெள்ளைக்காரன் ஏதோ பெருசாக கொடுப்பான் பொழுது, பெரிய டப்பால் கொடுப்பான் பொழுது சொல்லி நம்பி போட்டார் அவர். ஆனால் கர்த்தர் வெட்கப்படுத்துறாரு. வீட்டுக்கு போனார். மனைவி கேட்டாங்க, எங்கய்யா சம்பளம்? இல்லைம்மா அது மாதிரி வெள்ளைக்கார கொடுத்த போயினேன். வெள்ளைக்கார சொன்னார், சின்ன டப்பா ஒன்று காட்டினார், பெரிய டப்பா ஒன்று காட்டினார். எத்தனை பேர் பெரிய டப்பாவில் தேவன் அளக்குன்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். நான் ஏதோ வெள்ளைக்காரன் செய்வான்னு சொல்லிட்டு நம்பி இருக்கிற காசை போட்டுட்டேன். அட முட்டாள், கிறிஸ்துவன் அப்படிதான் ஏன் சொல்லுவான்? கிறிஸ்துவன் அப்படிதான் ஏன் சொல்லுவான்? ஐயோ, எல்லா சம்பளத்தை போட்டு வந்துட்டு இந்த மாதம் நம்ம எப்படி நம்ம குடும்பம் நடத்துதுன்னு சொல்லி அந்த அம்மா கண்ணா புண்ணான்னு அவரை திட்டினாங்களாம். ஸ்தோத்திரம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் அவர் வீட்டுக்கு ஒரு மணி ஆர்டர் ஒன்று வந்துதான். அவர் வேலை செய்த இடத்துல இருந்து வர வேண்டிய ஒரு பெரிய தொகையை தேவன் அவருக்கு அந்த மணி ஆர்டர் மூலமாய் 3 நாளுக்கு பிறகு அமிச்சார். எல்லாம் கைத்தட்டுங்க சிஸ்டர். உண்மையில பொய் இல்லை, நான் பொய் சொல்லலை. வசனம் தெளிவா சொல்லுது. சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஏன்னா இது ஒரு அறுவடை. பணம் என்பது ஒரு அறுவடை.
நிறைய பேருக்கு இந்த இந்த அறுவடையில அவங்க இணைய விரும்ப மாட்டாங்க. நீங்க விசுவாசத்தோடு கூட இல்லையா, நீங்கள் அவருடைய நிலம் என்றால் உலகம் போட்டு பைபிள், நிலம் என்றால் உலகம், விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். புரியுதா? அப்போ இந்த உலகமாகிய நிலத்துல, ஏன்னா வானமும் பூமியும், பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ அந்த பூமி யாருடையது? நிலனா உலகம், பூமி கர்த்தருடையது இல்லையா? நீங்க அந்த நிலத்தில் தான் விதைக்கணும். புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆமென். தேவனுக்கு இந்த மாசம் பாருங்க, இதுலயும் ஒரு அறுவடை உனக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென். அப்போ சிறுக நீ அந்த வசந்த அடுத்த வசனம் வாசிமா. அவனவன் விசனமாகவும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனதில் நியமித்தபடியே. எங்க நியமிக்கணும்? மனதில். நீங்க வீட்டிலிருந்து வரும்போதே அங்கேயே நியமிச்சிடணும். இன்னைக்கு நாம் இங்க வந்து 10 ரூபாய் 5 ரூபாய் தேடக்கூடாது. நிறைய பேர் இங்க வந்தா தேடுவோம். பஸ் வந்து 10 ரூபாய் போட்டலாம். அதெல்லாம் வாழ்க்கை இன்னும் வறுமை, தருத்திரம் இல்லையா, பணப்பிரச்சனை முடியல உனக்கு. நீங்க எங்க நியமிக்கணும்? மனதிலே நியமிக்கணும், மனசுல நியமிக்கணும். இந்த வாரம் இந்த மாசம் கர்த்தர் இதை செய்ய வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், இதை பண்ண வேண்டும் சொல்லி மனதில் நியமிக்க கடவன், நியமித்தபடியே கொடுக்கணும். புரியுதா? அப்போ நீங்க கொடுக்கிறது எங்க டிசைட் பண்ணணும்? வீட்டில் இருக்கும் போதே அல்லது சனிக்கிழமை நீங்கள் மனசுல நியமிக்கணும். இந்த வாரம் நமக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆமென். நம்ம பெருக விதைக்கணும். ஏன்னா இது ஒரு நிலம். பெருக விதைச்சா பெருக இருப்பீங்க இல்லையா? ஒரு மரக்கா விதைச்சா ஒரு மரக்காவா 100 மரக்கா. நாங்களாம் விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மரக்கா விதைச்சா இல்லையா, குறைஞ்சது 100 மரக்காவது நெற்பயிர் கிடைக்கும் நமக்கு. உண்மைதானே? ஹல்லேலூயா. ஏன்னா விதைப்பும் அறுப்பும் மாறாது. விதைப்பும் அறுப்பும் என்னைக்குமே மாறாது. அப்ப கவனிக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். சில பேர் இந்த கொடுக்கிற விஷயத்துல முக்கால ஆழ்வான் பாருங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில் இந்த அந்த அறுவடை வரல உங்களுக்கு. ஆமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு பெருக விதைக்க ஆரம்பி. ரெண்டாவது, மனதிலே நியமித்தபடி என்ன பண்ணு, கொடுக்க கற்றுக்கோ. நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமா கொடு. காணிக்கின்னு சொன்னாவே டக்குன்னு எழுந்து நிக்கணும். ஆமென். அதான் நீ ஏற்கனவே அங்க நியமிச்சாச்சு வீட்டுல, அதான் நீ கொண்டு வந்திருப்ப. உற்சாகமா கொடுத்துடணும். ஏன்னா இது காணிதான் பர்ஸ் தேடும், பைய தேடும், டப்பாவை தேடும் இல்லையா? நோனோ, நீங்கள் எப்ப எங்க நியமிக்கணும்? வீட்டையும் நியமிச்சிடணும், சனிக்கிழமை நியமிச்சிடணும். நாம் இன்னைக்கு இந்த வாரம் தேவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பணத்தை, இந்த காரியத்தை, இந்த காணிக்கை, இந்த பொருத்தனையை நாம் செய்ய வேண்டும். நியமிச்சு உற்சாகமாய் செய்யும் போது இந்த மாசம் பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துல இல்லையா, பைபிள் சொல்லுது பள்ளத்தாக்கு நிரம்பும். ஆமென். அடுத்த வருஷம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருப்பீங்க. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவீர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்போ வாரி இறைத்தார். எப்போ நாம் தேவனுக்கு பெருக விதைக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமானவர்களாய் மாறுவீங்க. சம்பூர்ணனா ஒரு ஃபுல்ஃபில், சம்பூர்ண ஒரு முழுமை. சகலவித நற்கிரிகளிலும் பெருகுவீர்கள். ஆமென். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், நம்ம ஒரு கூட்டம் வைக்கிறோம் வரும்போது ஒரு காணிக்கை போடுன்னு சொன்னேன் இல்லையா? தோத்திரம் இந்த அம்மா ரோட்டு நின்று காணிக்கை போடுன்னா கொட்டி பார்த்தா ஒரு 1000 ரூபாய், ஒரு 1500 ரூபாய் காணிக்கை இருக்கு. ஏசப்பா இவ்வளவு தானப்பா உங்க ஆசீர்வாதம். ஏற்க 1 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு அந்த கூட்டத்துக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இல்லை, நியமிக்கல, கொடுக்கறதுக்கு ஆசை வரல. ஆனா கவனிக்கணும்,
நம்ம தேவ ராஜ்யத்திலே விதைக்கிறோம் இல்லையா, நிலமாகிய உலகத்திலே விதைக்கிறோம். அது உங்களுக்கு பெருக்கத்தை உண்டாக்கும். கீழே வாசிங்கம்மா. வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். எப்படி எப்படி செய்யணுமா? வாரி இறைக்கணும். சொல்லுங்க, ஏய் இப்படிலாம் வாரி இறைச்சா தரித்திரம் அடைஞ்சிருவேன். இல்லை, வாரி வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. சில பேர் பாருங்க, பிசினிதனம். கடவுளுக்கு நாவே மூக்கட ஆடுவோம். நான் போனவரே சொன்னேன் இல்லையா, இதே ஒரு பர்த்டே ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு விழா ஆகட்டும் இல்லையா, கடனை உடனே வாங்கியாவது என்ன பண்ணுவான்? ஆமா, ஜாம் ஜாம்னு செய்வான். ஏன்னா அவர் கெத்து காட்டணுமா. உன் கெத்து இங்க காட்டு, உன் கெத்தை இங்க காட்டு, தேவ கரத்தை சமூகத்தில் காட்டு. ஹலோ இல்லையா? ஆமா, 2 காசு போட்ட விதவை கர்த்தர் மெச்சு கொண்டான்னு போட்டிருக்கு. அந்த 2 காசு இப்ப இன்னைக்கு நம்ம பார்வையில் அது 2 லட்சம். ஆமா சொல்லுங்க. நீ உலகத்தில் உன் கெத்த காட்டுறதுக்காக நீ கடனை உடனே வாங்கி செய்யக்கூடாது இல்லையா? ஆமா, ஒரு 500 ரூபாய் கொடுத்து மைக்கு வைக்க மாட்டான், ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்ஸ் வைக்க மாட்டான். ஆனா பாருங்க, சிக்கன் பிரியாணியா, சிக்கன் 65 இல்லையா, கேசரியா, வடையா, முட்டையா, அப்புறம் என்னது. ஆமா, கேட்டேன் ஒரு இடத்துல பச்சையா கேட்டேன், எப்பா இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு பாஸ்டர்? 1 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாஸ்டர். பாபு பிரதர் 1 லட்சம் பில்லு போட்டார் பாஸ்டர். சரி, எங்கடா மைக்கு? பாஸ்டர் காசு. அப்போ எனக்கு என்ன கோவம் வரும்? அவனை மனதார ஆசீர்வதிக்கு தான் எனக்கு மனசு வருமா? கர்த்தருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து மைக்கு வைக்க மாட்டேன், ஊழியக்காரன் பேசணுமே, 4 பேர் தேவசத்தை கேட்கணுன்ற எண்ணம் உனக்கு வரல இல்லையா? துன்றதுலையும் அதெல்லாம் குடிக்கிறது, புசிக்கிறது. நோ, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்க பெருக விதைங்க. சிறுக விதைச்சா சிறுக அறுப்ப, பெருக விதைச்சா பெருக அறுப்ப. இது தேவ சட்டம். விசுவாசி விசனமா கொடுக்காத இல்லையா, சந்தோஷமா கூட ஆண்டுக்கு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடு. கீழே வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும். கவனிங்க கவனிங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். விதைக்கிறவனுக்கு விதையையும். விதையை கவனிங்க. நீ நினைக்க இருந்ததானே கொடுக்கறதுக்கு, நீ கொடு, உனக்கு விதை கொடுக்கு. முதல்ல கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும் இல்லையா? அந்த எண்ணம் இருந்தா கர்த்தர் கொடுக்கிறதுக்கான வேண்டிய விதையை கொடுப்பார் உனக்கு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து கட்டாயமா விதையை அளிப்பார். இந்த மாசம் உனக்கு விதையை அளிப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. வசனம் தான். வசனத்தை பிடிச்சு படி. ஏன்னா நீ கண்ணீரோடு விதைக்கிற. பைபிள் சொல்லுது இல்லையா, அந்த விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போவானா. சமயம் நமக்கு காணிக்க கூட காசு இருக்காது, அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். ஆனா நீங்க கண்ணீரோடு கர்த்தர் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு விதையை கொடுக்க ஆரம்பிப்பார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அதை என்ன பண்ணுவாராம்? இதெல்லாம் தெய்வம் செய்யற காரியம். பெருக பண்ணுவார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டுங்க. இந்த மாதம் கண்ணீரோடு நீ விதைச்சினா கெம்பீரத்தோடு கூட அறுப்பீங்க இல்லையா? ஆமென். இந்த சர்ச்சில் லேண்ட் வாங்கிறதுக்கு பொருத்தனம் பண்ணீங்களா? இந்த நகை காணிக்கலாம் எத்தனை பேர் கொடுத்தீங்க? எத்தனை பேர் டப்பா இன்னும் வீட்டில் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இன்னும் போய் சொல்லாத, எத்தனை பேர் டப்பா வீட்டில் வச்சிருக்கீங்க? அதை கொண்டாந்து முதல்ல ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. ஆண்டவரே நான் விதைக்கணும், ஆண்டவரே நான் பொருத்தனம் பண்ணிட்டு, ஆண்டவரே விதைக்கணும், ஆண்டவரே எனக்கு விதையை கொடுன்னு கேளு. இந்த மாசம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விதையை அளிப்பார். கைத்தட்டு. விதையை அளிப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். தேவனுக்கு உற்சாகமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் உனக்கு நல்ல வழிவாசலை திறந்து கொடுப்பார். சில பேருக்கு ஆண்டவர் நல்ல வழிவாசல் திறந்து கொடுத்தா கூட இன்னும் பாருங்க பிசினி தனம்,
தேவனுக்கு கொடுக்கறதுல இன்னும் அவங்களுக்கு ஒரு தாராள மனசு கிடையாது. எவ்வளோ நன்மை செஞ்சார்ல ஆண்டவர், ஒவ்வொரு மாதம் நன்மை செய்கிறார்ல இல்லையா? அந்த நன்மைக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? ஆமா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை வாசிமா தொடர்ந்து. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். அப்புறம் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். வீட்டில் போய் நல்லா பொறுமையா வாசிங்க இந்த வசனத்தெல்லாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் ஒரு சில பாஸ்டர் பேசி கொண்டிருந்தோம். அப்போ பேசும்போது ஒரு காரியம் வெளிப்பட்டது. கவனிங்க, நம்ம சர்ச்சுக்கு இப்போ சைக்கிளில் யாருமே வரல. அட கைத்தட்டம்பா. சைக்கிளில் வந்தவங்க ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க, ஸ்கூட்டரில் வந்தவங்க ஒரு புல்லட் வாங்கிட்டாங்க, புல்லட் வந்தவங்க காரை வாங்கிட்டாங்க. நான் ஒன்றுமே வாங்கலை பாஸ்டர். இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு, விதைக்க ஆரம்பி, விதைக்க ஆரம்பி, விதைக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. வசனம் தான் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம என்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்ப பாருங்க இல்லையா, இந்த மாசம் கம்பீரத்தோடு கூட அறுக்க ஆண்டு உதவி செய்வார். கடன் பிரச்சனைலாம் மாற ஆரம்பிக்கும். இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்க எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இல்லையா, நல்ல வீடு வாசலை கட்ட, நல்ல வாகனங்களை வாங்க இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. இன்னொரு வார்த்தை நாம் வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, இந்த மாசம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ, கவனிங்க, எதை விதைக்கிறியோ, எதை விதைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் எதை விதைக்கிறீங்க, எதை விதைக்கிறீங்க? கீழே சொல்றார் பாருங்க, மாம்சத்திலே விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கை தட்டு பார்க்கலாம். மனுஷன் இந்த மாசம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். யோபு 4:8 சொல்றாரு, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். கவனிங்க, அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள். தப்பு பண்ணக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அநியாயத்தை விதைக்கவே, அநியாயத்தை உழக்கூடாது, தீவினையை விதைக்க கூடாது. அதுதான் நீ அறுப்ப. ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தாலே அழிவை அறுப்பார்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அடைவார்கள். நீங்க என்ன விதைக்கிற? இந்த 9 மாசம் என்ன விதைச்ச? தீவினையை விதைச்சியா, அநியாயத்தை உழுதையா, இல்லையோ இல்லையா, அல்லது இப்போ வாஸ்தவம் இல்லையா, அநியாயத்தை உழுது. நீதிமொழி 22:8, நீதிமொழிகள் 22:8 சீக்கிரமா. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைச்சா நீ வருத்தத்தை தான் அறுப்ப. அவன் விக்கிரத்தின் மிலாறு ஒழியும். அநியாயத்தை விதைக்காத, தீவினையை விதைக்காத, பாவத்தை விதைக்காத இல்லையா, ஸ்தோத்திரம். நீங்க கோபத்தை விதைக்காதீங்க, எரிச்சலை விதைக்காதீங்க, அன்பை விதைங்க, கிருபையை விதைங்க இல்லையா, ஆசீர்வாதத்தை விதைங்க. ஏன் நீ எதை விதைக்கிறியோ அதை நீ திரும்ப அறுத்துக் கொள்வ. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இது இது இந்த இது இந்த சட்டம் மாறாத சட்டம். நீ எதை விதைச்சியோ அதுதான் இருக்கணும். புரியுதா? ரைட். கர்த்தர் பார்த்துக்குள்ள போ. தீவனியை விதைச்சிடாத,
அநியாயத்தை விடாத, இல்லையா வருத்தத்தை தான் நீ அறுப்ப. சில பேர் பாருங்க இந்த 9 மாசமா வருத்தங்களையே அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மாத்துங்க. இந்த மாசம் சொல்ற ஆண்டவர், நன்மையை விதைங்க, நன்மையை விதைங்க, தேவனுடைய வார்த்தையை விதைங்க, இல்லையா ஜெபத்தை விதைங்க, ஆமென், கண்ணீரை விதைங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுக்கு வேண்டிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அன்பை விதைங்க, அன்பை விதைங்க, சந்தோஷத்தை விதைங்க, சமாதானத்தை விதைங்க. கலகத்தை உண்டாக்கிடாத. கலகம் பண்ணா உனக்கு தான் கலகம். கலகத்தை விதைக்காத, பாவத்தை விதைக்காத. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க இந்த மாசம் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை பண்ணுவீங்க. ஆமென். நம்மளா கொஞ்சம் எழுந்து நிக்கலாமா? இன்னும் 2 வார்த்தை இருக்கிறது. ஏற்ற காலத்திலே அறுப்போம், ஏற்ற காலத்திலே அறுப்போம். கவனிங்க, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நிச்சயமா உனக்கு ஒரு அறுவடை உண்டாகும். சோர்ந்து போயிடாத, சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆமென். கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இல்லையா? நான் சொல்லிட்டேன், இந்த வருஷம் முடியும் போது, இந்த வருஷம் முடியும் போது, இல்லையா, நீங்கள் உங்கள் அறுவடை எல்லாம் முடிஞ்சிடணும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? புது வருஷத்துக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகணும். ஆமென். பழைய தானியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு புதிய தானியத்தோடு உள்ள போகணும். முடியுமா? முடியுமா? தேவனால் முடியுமா? முடியுமா? கை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் இருங்கள். சோர்ந்துட்டீங்களா? 9 மாசம் சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா ஒரு அறுவடை இருக்கிறது. நிச்சயமா கர்த்தர் ஒரு அறுவடையை காண உதவி செய்வார். இல்லையா? உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறக்க மாட்டார். ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். அவர் உன் நிலங்களை உழுது, உன் நிலங்களை சீர்படுத்தி, இல்லையா, கல்லு கட்டி எட்ட போட்டுட்டு, இல்லையா, நல்ல திராட்சை செடிகளை கர்த்தர் இந்த மாசம் நட ஆரம்பிப்பார். கண்ணை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி என்ற ஒரு அறுவடை இந்த மாசம் காத்திருக்கிறது. பெருக்கம் என்ற ஒரு அறுவடை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை என்ற ஒரு அறுவடை காத்திருக்கிறது. கிருபை என்ற ஒரு அறுவடை காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பெருக்கம் என்ற ஒரு அறுவடை காத்திருக்கிறது. இல்லையா? அல்லது விடுதலை என்ற ஒரு அறுவடை காத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். 10ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கூடி வரவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த உம்முடைய விடையறை பெற்ற சரீரத்தை ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை இருதயங்கள் இருதயங்கள் மகிழும் சொன்னீங்களப்பா. இந்த 10ஆம் மாசம் தேடி வந்த இந்த பிள்ளையுடைய இருதயம் மகிழும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறார். இந்த வாக்குத்தத்தமான வசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஐயா இந்த வருஷம் முடிவில் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஐயா பாத்திரவான்களாய் மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த மக்களோடு இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. இவர் செய்கிற வேலைகள், தொழில், வியாபாரங்கள் எல்லாவற்றும் கரம் இருக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. கரம் பிடித்து நடத்த ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.